ஒரு பள்ளியில் நந்தினி என்ற ஒரு சின்ன சிறுமி படித்து வந்தாள். அவளுக்கு அம்மா தினமும் அன்பான சாப்பாடு செய்து அனுப்புவார். ஆனால் நந்தினிக்கு ஒரு பழக்கம் இருந்தது. தனக்கு தேவையான அளவை காட்டிலும் அதிகமான உணவு எடுத்து அதில் பாதியை சாப்பிடாமல் வீணாக்கி விடுவாள். ஒரு நாள் மதிய நேரத்தில் அவள் மீண்டும் அரிசியை தட்டில் அதிகமாக எடுத்து வைத்தாள். சிறிது சாப்பிட்டவுடன் மீதமுள்ள உணவை குப்பையில் போட முயன்றாள். அந்த நேரத்தில் பள்ளி ஆயா அம்மா மெதுவாக கேட்டார், கண்ணே, இந்த ஒரு தானியத்துக்கு பின்னால் எவ்வளவு உழைப்பு இருக்கிறது தெரியுமா? நந்தினி அமைதியாக நின்றாள். வெயிலில் வியந்து உழைக்கும் விவசாயி அண்ணன்களின் உழைப்புதான் இந்த அரிசி. மழை வரட்டும் என்று காத்திருக்கும் அவர்களின் நம்பிக்கை இதில்தான் இருக்கிறது. அந்த வார்த்தைகள் நந்தினியின் மனதை தொட்டது. அதே நேரத்தில் பள்ளி வாசலில் வெளியே ஒரு சிறுவன் பசியுடன் அமர்ந்திருந்தான். அவள் உள்ளம் கலங்கியது. நான் சாப்பிடாமல் வீணாக்குகிறேன், ஆனால் யாரோ ஒரு குழந்தை பசிக்காக காத்திருக்கிறான். அந்த நாளிலிருந்து நந்தினி ஒரு முடிவு செய்தாள். தனக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கொண்டு ஒரு தானியமும் வீணாக்காக விடாமல் சாப்பிட்டாள். அவள் நண்பர்களிடமும் சொல்ல ஆரம்பித்தாள், உணவு என்பது ஒரு வரம், அதை வீணாக்காதே. அருமையான கதை.